ராஜி ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கோமதி ராஜிய கூப்பிடுறாங்க. நான் வந்துட்டேன் அத்தன்னு கிளம்பி போறாங்க எழுதுனத வச்சுட்டு. எழில் காலேஜுக்கு போறப்ப பேக் தட்டி விட்டு அந்த பேப்பரை விழுகுது. அத கதிர் படிக்கிறாரு. இதுல ராஜி ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்திருக்காங்க. இந்த பேப்பரை கதிர் எடுத்து பேக்ல வைக்கிறாரு. கோமதி சொல்றாங்க பாண்டியன் கிட்ட, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைக்கிறேன், மத்தியானம் வீட்டுக்கு வந்துருங்க. கோமதி, பிடிச்ச மாதிரியே சம, ஆனா எப்பயும் போல வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, மதியம் மயிலு கிட்ட கொடுத்து அனுப்பிடு சாப்பாட. இங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. என்ன கோமதி நீ, அந்த பிள்ளை சாப்பாடு கொண்டுட்டு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? கடையில நிறைய பேர் வந்துட்டு போற இடம், அந்த பிள்ளை புதுசா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, யாராவது ஒருத்தங்க பேச்சு கொடுக்க மாட்டாங்களா? கோமதி, பேச்சு கொடுக்கதான் செய்யறாங்க, கடைக்கு வர பொம்பளை எல்லாம் தங்க மயில் கிட்ட தானே பேசுறாங்க. உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்னு எனக்கு தெரியல. நம்ம மருமகளை கண்ணு வச்சிருவாங்க, நீ என்னடி இந்த காலத்துல இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? ஏங்க, நான் சொல்றது நிஜங்க, ஊரு கண்ணு பொல்லாதது. கோமதி, நீ வேற எதையாவது சொல்லி உளறிக்கிட்டு இருக்காத. பீரோல 20,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், எல்லாம் நான் எழுதி வச்சிருவேங்க. மயில் விஷயத்துக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. கோமதி, கடைக்கு நேரமாச்சு, கிளம்பணும். ஏங்க இம்புட்டு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கோமதி, பிடிவாதம் பிடிக்கிறது நானா நீயா? முடிவா சொல்றேங்க, மயில் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு கடைக்கு வரமாட்டா. இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்குமே வரமாட்டா. இப்ப வீட்டுக்கு தான் வந்தாகணும். கோமதி, நான் சொல்றத என்ன? சரிதான் கோமதி, வர வர நீ ஆளே சரியில்லை. சொல்லுவீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? மீனா கேக்குறாங்க கோமதி கிட்ட. அத்தை, நிஜமாலே மாமா கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன்டி. ராஜி கேக்குறாங்க, நிஜமாலே சாப்பாடு கொண்டுட்டு வர வேணான்னு மாமா சொல்லிட்டாங்களா? ராஜி, அவர் என்ன சொன்னாரு, நான் தான் சொல்ல வச்சேன். சூப்பர் அத்தை, மாமா கிட்ட பேசி பாதி கிணத்தை தாண்டிட்டீங்க, மயிலக்கா கிட்ட பேசினா மீதி கிணத்தை தாண்டிடலாம். நான் அதுக்கு தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். மணி என்ன? 12:30. இப்ப அவ கேரியரை தூக்கிட்டு வருவா. இப்ப இன்னொரு பெரிய கேரியரோட வருவா பாருங்க. மயிலு சொல்றாங்க, இது அவகளுக்கு, இது சித்தப்பா மாமா அவகளுக்கு. அத்தை, நான் போயிட்டு வரேன். எங்க மயிலு? என்னத்த தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு. மயிலு, நீ ஒன்னும் கடைக்கெல்லாம் போக தேவையில்லை, சரவணனுக்கு மாத்திரம் சாப்பாடு கொடுத்தா போதும். ஏன் அத்தை தினமும் இதே சொல்றீங்க? அக்கா, அத்தை தான் சொல்றாங்களே, கேளுங்க. அக்கா, நீங்க சரவணன் மாமாவுக்கு மாத்திரம் சாப்பாடு கொடுத்தா போதும். 2 பேரா இருங்கடி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. பெரிய கேரியரை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு சின்ன கேரியரை எடுத்துட்டு போ. நான் சொன்னதை செய்யற மாதிரி சரவணனுக்கு மாத்திரம் எடுத்துட்டு போ. இல்லத்த, மாமாவுக்கு நான் சாப்பாடு கொண்டுட்டு வர்றத ஓகேன்னு தான் சொன்னாரு. நான் சாப்பாடு கொண்டுட்டு போறதுனால அவருக்கு நேரமும் மிச்சமாகுது, கடை வேலையும் கொஞ்சம் நிம்மதியா கவனிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் அத்தை வேண்டான்னு சொல்றீங்க? அத்தை, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, எங்கத்த போறாங்க? அம்புட்டு தானா உங்க மாமியார் கத்து? என்னத்த நீங்க சொல்லியும் அவங்க கேட்காம போறாங்க, தடுத்து நிப்பாட்டாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அத்தை, ஏதாவது பண்ணுங்க. அத்தை, உங்க திறமைய காட்டுங்க, உங்க வீரத்தை காட்டுங்க. அத்தை, நீங்க யாருன்னு காட்டுங்க. தங்கமயிலு, என்னடி பண்ற? அத்தை, அதான் நான் சொன்னேன்ல. மயிலு, இந்த வீட்டுல நான் உனக்கு யாரு? மாமியா? அப்பனா நீ யாரு? மருமக. அப்பனா நான் சொல்றத நீ கேட்கணுமா, இல்ல நீ சொல்றத நான் கேட்கணுமா? அத்தை, என்ன கேள்வி இது? நீங்க சொல்றதுதான் நானே கேட்கணும். அப்பனா ஏன் மயிலு நான் சொல்ல சொல்ல கேட்காம சாப்பாடு எடுத்துட்டு போற? அத்தை, என்னத்த இதுக்கெல்லாம் கோவப்படுறீங்க? என்ன, எனக்கு கோவம் வராதா? இங்க ஒருத்தி கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன், சாப்பாட எடுத்துட்டு போய் கொடுத்து அத ஒரு பழக்கமாக்காதன்னு நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? முதல்ல சரவணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனேன், நான் போகட்டுமேன்னு விட்டுட்டேன். அடுத்து கடைக்கு எடுத்துட்டு போனேன், 1 நாள் 2 நாள் நிப்பாட்டிடுவேன்னு நான் நினைச்சேன், நீ நிறுத்தல. நான் சொன்னதுக்கு அப்புறமாவது நிறுத்துவேன்னு நினைச்சேன், இப்பயும் நீ நிறுத்தல. சாப்பாடு சாப்பாடு தான், இது எனக்கு நல்லா தெரியுது, அதை கொண்டுட்டு போவாதுன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேது? இன்னொன்னா, உன் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ,
எதுக்கு கடைக்கு எடுத்துட்டு போற? அதுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட வழி மறந்து போச்சா? இல்ல சாப்பாடு கொண்டுட்டு போலாட்டி பட்டினி கிடப்பேன்னு சொன்னாரா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ரொம்ப பண்ற நீ. நீ பேசக்கூடாது. நான் சொல்லிட்டேன். அதுல அந்த பெரிய கேரியரை தூக்கி கீழே வை. அத்தை மாமா கீழே பசிச்சா அவர் வந்து வீட்டுல வந்து சாப்பிடுவாரு, இல்லாட்டி பட்னி கிடப்பாரு. முதல்ல அந்த கேரியரை கீழே வை. சரி மயிலு, சரவணனுக்கு மாத்திரம் சாப்பாடு கொடுத்துட்டு வா. நல்லா சாப்பிடுறானு கூட இருந்து பாத்துட்டு வா. பத்திரமா போயிட்டு வா. ஐயா மயிலு. சரிங்க அத்தை, நான் வர்றேன். அத்தை கலக்கிட்டீங்க அத்தை. ராஜி, ஐஸ் எல்லாம் வைக்க முடியாது. நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். சரிங்க அத்தை. மயில அழுதுகிட்டு அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க. மயிலு, உனக்கு 100 வயசு. இப்பதான் நான் உன்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போன் வந்துருச்சு பாரு. எதுக்குமா 100 வயசு? இப்ப படுற கஷ்டம் எனக்கு பத்தாதா? என்னால இந்த வீட்டுல வாழவே முடியாதுமா. இங்க என்னடி பிரச்சனை நடந்திருக்கு? ஏன் மயில அழுகுற? இருந்தாலும் சொல்லிட்டாளு. எதுக்கு இப்ப அழுகுற? இல்ல மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? இல்லம்மா. உன் மாமனார் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? இல்லம்மா. ஏண்டி இப்படி அழுகுற? வீட்டுல ஒரு பிரச்சனைமா. அததான் என்னன்னு அப்பையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகாதன்னு அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. மாமா கொண்டுட்டு வான்னு தான் சொன்னாரு. ஆமாடி, இப்ப பிரச்சனை என்ன அத சொல்லு. மாமாவுக்கும் அவங்களுக்கும் சாப்பாடு கொண்டுட்டு போலாமான்னு எடுத்து வச்சேன். அத்தை, உன் அத்தை என்னடி பண்ணா சொல்லு. அம்படியா மாமாவுக்கு கொண்டுட்டு போற சாப்பாட கீழே இறக்கி வச்சுட்டாங்கம்மா. உன் வீட்டுக்காரருக்கு மாத்திரம் நீ சாப்பாடு எடுத்துட்டு போனா போதும்னு சொல்லிட்டாங்க. இதுவும் சாதாரணமா சொல்லல, ரொம்ப கோவமா சொன்னாங்க. இது என்னடி கூத்தா இருக்கு? சாப்பாடு கொண்டுட்டு போனதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்களா என்ன? அதுக்கு கூட எல்லாம் இல்லம்மா, தொட்டதுக்கெல்லாம் திட்டுறாங்க. என்னமோ மனசுக்கு கவலையா இருக்குமா. பேசாம இங்க இருந்து கிளம்பி வந்துடணும் போல இருக்குமா. வாழவே பிடிக்கல. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பேசுற மயிலு? நீ அங்க உட்கார்ந்துகிட்டு பேசுறமா, இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் கிளம்பி உன்கிட்டே வந்துடுறேம்மா. கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்ற? இதுக்காண்டியா கடனை வாங்கி அத்தனை போய் சொல்லி உன் கல்யாணத்தை பண்ணி வச்சோம்? ஒழுங்கு மரியாதையா அங்க வாழ்ற வழிய பாரு. அம்மா முடியலம்மா. எல்லாம் முடியும் மயிலு. இப்ப நீ எங்க இருக்க? அவங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கேம்மா. அப்படியா? நீ எடுத்துட்டு போடி. நான் உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு அங்க வர்றேன். போய் என்ன ஏதுன்னு தெரியாம கேட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுறேன். நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த அளவுக்கு அறிவில்லையாடி உங்க அம்மாவுக்கு? அம்மா, எனக்கு ஏம்மா இந்த மாதிரி நடக்குது? உனக்கு மாத்திரம் ஸ்பெஷலா எதுவும் நடக்கலடி. கண்டதையும் யோசிக்காம சாப்பாடை கொடுத்துட்டு வா. இதெல்லாம் அம்மா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அழாம போடி. சரி வச்சிடுறேம்மா. சரி வச்சிரு. வாங்க சம்பந்தி. சம்பந்தி எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சம்பந்தி நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குறைச்சலு? அமோகமா இருக்கேன். பாக்கியம் கேக்குறாங்க. என்ன சம்பந்தி இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மதியம் முடிந்தானா? இப்பெல்லாம் இல்ல சம்பந்தி, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சாப்பிட வந்தீங்களா? இந்த வெயில்லையா? வெயில் மழைன்னு பாத்துக்கிட்டு இருந்தா வேலை நடக்குமா? மயிலுதான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றதா சொன்னாலே, இன்னைக்கு அவ எடுத்துட்டு வரலையா? கோமதி சொல்றாங்க, எதுக்கு வெயில்ல அலையணும், அதுக்காண்டிதான் சாப்பாடு எடுத்துட்டு போக வேணான்னு நான் தான் சொன்னேன். என்ன சம்பந்தி நீங்க? இதுல என்ன என் பொண்ணுக்கு பெரிய அலைச்சல் இருக்க போகுது? என்ன தனியாவா சம்பந்திக்கு எடுத்துட்டு போறா? மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டு போகும்போது அப்படியே எடுத்துட்டு போறா. அத போய் ஏன் வேணான்னு சொல்றீங்க? கோமதி சொல்றாங்க, கடன்னா எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போனோம், எதுக்கு அந்த பிள்ளை வெயிட்ட சுமந்துக்கிட்டு? பாக்கியம் சொல்றாங்க, அத பத்தி நீங்க எல்லாம் கவலைப்பட வேணாம். அவ என்ன தலையிலயா சுமந்துட்டு போறா? ஆட்டோல தானே போறா. அத போய் ஏன் சம்பந்தி வேணாங்கிறீங்க? சம்பந்தி இனிமேட்டு சாப்பாட்ட எடுத்துட்டு போட்டோம். கோமதி கேக்குறாங்க, எதுக்குங்க? பாக்கியம் சொல்றாங்க, நீங்க இந்த விஷயத்துல மறுத்து பேசக்கூடாது. ஆஜியும் மீனாவும் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? அவங்க 2 பேத்துக்கும் தோணாதது மயிலுக்கு தோணுச்சுன்னா இங்க சந்தோஷம் தானே படணும். என்ன சம்பந்தி நான் சொல்றது? கிட்ட பாக்கியம் கேக்குறாங்க, நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்கல இல்ல, நாங்க எதுக்கு தப்பா நினைக்கணும்னு 2 பேரும் சொல்றாங்க. நாளையில இருந்து மயிலையே சாப்பாடு கொண்டுட்டு போக சொல்லுங்க.
சுமதி சொல்றாங்க, பார்க்கலாம் பார்க்கலான்னு. சம்மந்தி வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். இதான் சம்மந்தி, நாங்க முதலே சொன்னோம்ல, விசேஷத்துக்கு போய் கழுத்து முடிய சாப்பிட்டு வந்திருக்கோம். நீங்க சாப்பிடுங்க சம்மந்தி. உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு நாங்க மாத்திரம் சாப்பிடுறதா? அப்பனா நாங்க வேணா திரும்பி உட்காந்துக்கவா? பாக்கியம் பாண்டியன் கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. மயிலுக்கு கல்யாணம் ஆன அடுத்த நாளே எங்க சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்ப மாப்பிள்ளையும் பொண்ணும் மூணாறு போயிருக்காங்களாம் ஹனிமூனுக்கு. மயிலும் மாப்பிள்ளையும் எங்கேயும் போலையான்னு பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுத்தா ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ அனுப்பி வைக்கலான் இருக்கோம். சம்மந்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்லாட்டி சம்மந்தி வேற எங்கேயாவது அனுப்பி வைப்போமா? வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி அனுப்பலாமா? ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க அனுப்பி வைக்கிறோம். அதை எதுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு? நாங்க தானே அனுப்பி வைக்கணும், அதான் முறை. பாக்கியம் சொல்றாங்க, யாரு பண்ணா என்ன, மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். கடையில கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, சரவணனுக்கும் அதிகமா இருக்கு. அதனால அடுத்த மாசம் பார்த்துட்டு ஒரு நாள் அனுப்பி வைக்கிறோமே. பாக்கியம் சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷங்க. அப்பனா நாங்க கிளம்புறோம். மீனா சொல்றாங்க, மயிலக்கா இன்னும் வரல, பார்த்துட்டு கிளம்புங்களே. இந்தியன் சொல்றாரு, அதானே வீடு முடிய வந்துட்டு உங்க பொண்ணை பார்க்காம போனீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? பொண்ணை பார்த்து நல்லா இருக்கியா எப்படி இருக்குன்னு கேக்குற இடத்துல நாங்க பொண்ணை கொடுத்துருக்கோம். இப்ப உங்க வீட்டு பொண்ணு, அவளை நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவளை பத்தி எந்த கவலையும் இல்ல. நாங்க இப்ப கிளம்புறோம், போயிட்டு வர்றோம். சொல்றாங்க, ஆனாலும் நீங்க இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க, மயில பார்க்காம போனா அவ வருத்தப்படுவா. பாக்கியம் சொல்றாங்க, ஒன்னும் வருத்தப்பட மாட்டா, புரிஞ்சுப்பா. நாங்க போயிட்டு வர்றோம் சம்மந்தி. அப்பா நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? மாமா இன்னும் சாப்பிடல. எங்கப்பா சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல மாமா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நாங்க அத்தையோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். சரிப்பா. என்னங்க கேட்டுக்கோங்க, இனிமேட்டு தினசரி இந்த மாதிரிதான் நடக்கும். நீங்க வீட்டுல வந்துதான் சாப்பிடுறீங்க, புரிஞ்சுச்சாங்க? புரியுது, வந்து சோத்த போடும் முதல்ல. இன்று அர்ஜென்டினாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.